அன்பான மக்களே, இப்போ நமக்கு தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்குது. யூடியூப்பை திறந்தாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரிங்களா? ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நண்டு சுண்டுக்கெல்லாம் சொல்கிறத கேட்டு தான் ஓட்டு பண்ணணும்னு மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கிற மக்கள் அறியாமைன்ற தீயில் இருந்துக்கிட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் இவங்க வழின்னு சொல்லும்போது அதை போய் நம்பிக்கிட்டு நான் அதுக்கு தான் ஓட்டு பண்ணுவேன்னு சொல்கிறதும், பிள்ளைங்க 7 வயசு 8 வயசு பிள்ளைங்க சொல்கிறத கேட்டு ஓட்டு பண்ணுறதும், மக்கள் ஏன் இவ்வளோ ஒரு குளறுபடியில் இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்கன்றது ஒன்றும் புரியலை. நாம் ரொம்ப காலமாக ஏமாந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். சரிங்களா? ரொம்ப காலமாக ஏமாந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், துன்பம் எதுவுமே தீர மாட்டேங்குது. அதுக்கு முழு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட வாழ்க்கை வெளி உலகத்தில் தான் இருக்குது. காய்கறி வாங்குறதுலேருந்து, வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லா ஒரு விஷயமும் வெளி உலகத்தில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போது நமக்கு முதலமைச்சராக இருக்கிறவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை சரியாக இருக்குன்றதேவும் நானே இப்போ தான் உணர்ந்துருக்கிறேன். சரிங்களா? வெளி உலகத்தை முதலமைச்சராக இருக்கிறவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்றத நானே இப்போ தான் உணர்ந்துருக்கிறேன். அதிகமாக நானும் இந்த ஓட்டு போகிறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு. யாரோ ஆடுறாங்க என்னவோ பண்ணுறாங்கட்டு நான் ஓட்டே போட மாட்டேன். யாருக்கு என்ன நடக்குது, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், இதில் எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும், நான் ஓட்டே போட மாட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு அரசியல் கட்சியை நான் பார்த்து அதில் நான் நிறைய புரிதல் கொண்டாந்துருக்கிறேன். ஆகா, அப்போது வெளி உலகமும் நமக்கு தலைவராக இருக்கிறவங்களும் சரியாக இருந்தால் தான் நமக்கு பொருளாதார ரீதியாக எல்லாமே சரியாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் சரியாக நடத்த முடியும் போல இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஒரு கட்சினா என்னென்னா நாம் தமிழர் கட்சி தான். சரிங்களா? அதில் நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆளுக வரையும் கூட அழகாக பேசுகிறாங்க, அழகாக புரிதலோடு நடந்துக்கிறாங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. சின்ன சின்ன வண்டுகளே அப்படின்னா அதுக்கு தலையாக இருக்கிறவங்க அப்பா அதை சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. சரிங்களா? சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பயங்கர ஒரு பகுத்தறிவோட இந்த நாட்டை சரி பண்ணுன்ற ஒரு வெறியோடு ஓடிட்டுருக்குறாங்க. சரிங்களா? ராப்பகலாக முழிச்சு கருத்து ரீதியாக எல்லா ஒரு விஷயத்தையும் சரியாக கொண்டு போகிறதுக்கு பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறாங்க. இதை புரியாத ஒரு மண்டைங்க சின்ன பிள்ளை சொல்லுது நான் போய் அதுக்கு கட்சி ஓட்டு போடுறேன், பெரிய என் பிள்ளை சொல்லுது இதுக்கு போய் நான் ஓட்டு போடுறேன்னு ஒரு சொல்ல முடியல, அவ்வளோ கோபம் வருது. சரிங்களா? இது தவறு. நாட்டை கெடுக்க போகிறீங்க நீங்கள். சரிங்களா? நாட்டை கெடுத்து குட்டியச்சவரை ஆக்க போகிறீங்க. சின்னதுக்கு சொல்கிறதுக்கும் பெரியவங்க சொல்கிறதுக்கும் நான் எம்ஜிஆர் வழியை நான் அந்த வழின்னு சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓட் பண்ணுறீங்க பாருங்கள். அது குறிப்பாக நான் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப முட்டாளாக இருக்காதீங்க, முட்டாளாக இருக்காதீங்க. ஓகேங்களா? நம்மளை சுற்றி ஒரு தப்பான ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா வாயில் சொல்கிறது, இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் தாய் மாமே, நான் பேய் மாமே, கூட பிறந்த வகையில் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதில் இந்த ஐயா எங்கேயோ இருந்துக்கிட்டு இவர் தாய் மாமை சீர் போடுவார், நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஏமா பொம்பளைலாம் நீங்கள் என்னம்மா புத்தியோடு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன புத்தியில் வாழ்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். பயங்கர டென்ஷன் ஆகுதுமா. தன்னால் 4-2 பிள்ளைய வச்சுக்கிட்டு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, 3 டிகிரி படிச்சுக்கிட்டு 2 டிகிரியை படிச்சுட்டு 10,000 15,000 ரூபா காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்துக்கிட்டு 12,000 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்க கண்ணீர் வடிக்குதுங்க. வேலையும் கிடைக்காம இதில் ஒன்றுக்கு வேலை கிடைக்குது, ஒன்றுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது உலகம், எவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டுருக்குது. இதுக்கு முழு காரணம் அரசியல் செஞ்சவங்க தான் அவ்வளோ தவறாக பண்ணி அவ்வளோ அலுவலம் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையும் புரிதல் இல்லாமல் முட்டாள்தனமாக எவனோ கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுப்பட்டு இப்போ பகட்டுக்கும் இதுக்கும் பெருமைக்கும் வர்ற ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு நான் அவனுக்கு போடுறேன் மாற்று குடும்பத்தையே பார்க்காத ஒருத்தன் அவன் எப்படி உங்களை பார்ப்பான்னு நீங்கள் நம்புறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏவன் நடிச்சுட்டு போய் வீட்டுக்குள்ள கவுந்தடிச்சு படுக்கிறது இல்லைம்மா அரசியல். எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. அப்படி மக்களெல்லாம் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறோம். சும்மா ஏதாவது ஏடா குணமாக பண்ணாதீங்க. சரிங்களா? புரிதலுக்கு வாங்க, தயவு செய்து புரிதலுக்குள்ள வாங்க. வேண்டாம் கண்டதை போய் தேடி ஓடாதீங்க. நீங்கள் போய் நாம் தமிழர் கட்சியை எடுத்து பாருங்கள். இந்த ஒரு தடவை வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு. அவங்க எல்லாம் வெறியோடு இருக்கிறாங்க. பச்சை மண்ணு கூட அவ்வளோ மழலையாக அழகாக பேசுது. சரிங்களா? இந்த மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்கல. சின்னதுக்குலாம் நீ ஓட்டு போட்டால் தான் நான் இது பண்ணுவேன், நான் ஓட்டு போட்டால் தான் இது பண்ணுவேன்ற மாதிரிலாம் பிள்ளைங்க இல்லை. அதுக்கு அவ்வளோ அறிவு. காசு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டாங்க. நீங்கள் இனிமேட்டுக்கு நான் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த டீனேஜ் பசங்களும் சரி, எல்லாம் மோசம் பண்ணுறீங்க நீங்கள். இது தவறு புரிதலுக்குள்ள வாங்க.
புரியுதுக்குள்ள வாங்க. அவன் 600 கோடி பல கோடி ரூபா வச்சிருக்கிறான். அவன் அவ்வளோ ராஜாவாட்ட வாழ்கிறேன். அவன் ஒரு தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த சும்மா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்லி ஆட்டம் போடாதீங்க. அது பூரா வீணாக அழிஞ்சிரும், வீணாக ஒரு பெரிய துன்பத்துக்குள்ளே போயிடும். தயவுசெய்து புரிதலுக்குள்ள வாங்க, சரியாக இருக்கிற அரசியலுக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சி செம அருமையான ஒரு கட்சி. அதை தலைநடத்துகிற சீமான் அவங்க ரொம்ப ஆற்றல், அவ்வளோ ஒரு வெறியோடு அவ்வளோ ஒரு இதாக இருக்கிறாங்க. ஒரு வட்டம் இந்த இதை கொடுங்க, நல்லா இல்லையா சரியா இல்லையா அடுத்த வருஷம் மாற்றிருங்க, அடுத்த வட்டம் மாற்றிருங்க. ஒரு முதல்ல இப்போ போய் ஒரு தடவை வாய்ப்பை கொடுத்து முதலமைச்சராக உட்கார வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சரியில்லைன்னா போடுங்க. இது ஒன்றும் அப்படி நிரந்தரமாக நம்ம எழுதி கொடுக்க போகிறதில்ல. முதலமைச்சர்ன்றதை நம்ம நிரந்தரமாக எழுதி கொடுக்க போகிறதில்ல. 5 வருஷம் தான். அதுலேயும் சரியில்லைன்னா நம்ம பார்த்து உழைக்க நினைச்சாலும் உழைச்சி விட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கோங்க சரியா? வாழ்கிறவங்களுக்கு வழிபடுங்க, சாகடிக்காதீங்க. இன்னும் கொண்டு படத்தை கொண்டு போடாதீங்க. ஒரு பெரிய கெட்ட சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆடிட்டு இருக்குது பாருங்க, அதுதான் கெட்ட சக்தி. நம்ம தமிழ்நாட்டை அழிக்க போகிற கெட்ட சக்தி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மக்களே, நல்ல சக்திக்கு வாய்ப்பு கொடுங்க. கெட்ட சக்தியை தூக்கி போட்டு மிதிங்க. புரியாமல் ஆட்டம் போடாதீங்க. யூடியூப்குள்ளே வந்தால் பயங்கர டென்ஷன் வருது. சின்னது முதக்கண்டு அரசியல் என்ன தெரியுமா? அரசியல் என்ன தெரியுமா? அரசியல்னா என்ன தெரியுமா? அவ்வளோ வாழ்க்கை அவரோட அத்தனை பேர் உலக மக்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்குது. அத்தனை பேரோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ப்ளீஸ் மக்கள், நான் தயவு செய்து சொல்கிறேன், புரிஞ்சு சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்றுங்க. நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. நாம் தமிழருக்கு போட்டால் மட்டும்தான் நம்ம நாடு செழிக்கும், பயங்கர பெரிய அளவில் நல்ல நிலைமைக்கு வரும். மக்களாக இருக்கிறவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கிராமத்தில் இருக்கிற தாய் தகப்பன் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முட்டாளாக இருக்காதீங்க. நீங்கள் முட்டாள் இல்லை. எம்ஜிஆர் எல்லாம் வேற மாதிரி, அவர் வேற மாதிரி பண்ணி வந்தார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இவன் அப்படி கிடையாது, இப்போ இருக்கிறவன் அப்படி கிடையாது. அவன் வந்து ஒரு கெட்ட சக்தி படைச்சவன். ப்ளீஸ் 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 எல்லாரும் தயவு செய்து சீமானுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு சரியில்லையா கவுத்தி விட்டுறலாம். ஓகேங்களா? அவர் வந்தால் மட்டும்தான் அந்த நாடு சிறக்கும், பெரிய அளவில் வரும். நம்ம எப்படி சொல்கிறது எனக்கு புரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ்லேயே சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தையை சொல்லக்கூடாது. ஆனாலும் என் வாயில் அதுதான் வருது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பயங்கர கோவம் வருது. உள்ளே வந்து பார்க்கும்போது ஐயோ இன்னும் நாடு தரிசாக போகுது, இன்னும் நாடு தரிசாக போகுது, போச்சுன்னு வேதனையாக இருக்குது. நான் ஒரு சாதாரண குடிமகள், சாதாரண 5க்கு 10க்கு கஷ்டப்படுற குடிமகள். நான் அப்படிலாம் வாழ்ந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் நல்லபடியாக வாழணும். புரிஞ்சுக்கோங்க.